ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? ஸ்டார்டிங்காக வந்து அது என்ன ப்ரோ எடுத்தோடனே எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு நண்பா, கிட்டத்தட்ட நான் வந்து 5 மந்த்து நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு இன்னையோட கம்ப்ளீட் பண்ணுறேன். சரிங்களா? நாளைக்கு டேட் வந்து 1, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா 1ஆம் தேதியில் பப்ளிஷ் ஆகும். சரிங்களா? தென் 5 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு நாள் கூட நான் வீடியோ மிஸ் பண்ணாமல் டே டு டேட்டு நைட்டு 12 மணி இந்த டைமில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி எடுத்து நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ பேஜஸ் வருது, தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குதுன்னு சொல்லிட்டு சம் இன்ஃபர்மேஷன் வந்து A to Z வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த விதத்தில் இன்னையோட நம்ம வந்து 5 மந்த்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். எனிவே உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் சேனலில் போய் ப்ரீவியஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். 5 மந்தோடைய ஃபுல் ரிப்போர்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்க, 0.83 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. எஸ்டர்டே நேத்திக்கு வந்து பாருங்க $2.35 வந்து நமக்கு நேத்திக்கு வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல $74.18 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல மட்டும் டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா $1130 இருக்கு. சரிங்களா? கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இப்போ 1.13 இருக்கிறது, அதாவது எப்பயுமே 1000க்கு மேலே போயிட்டாலே $10 எக்ஸாக்டிங்காக வந்தால் தான் நமக்கு 40, 50 இப்படி காட்டும். மற்றபடி 1000க்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு $1 இருந்தால் கூட கரெக்டாக காமிச்சிடும். சரிங்களா? அப்போ திஸ் மந்த்ல எவ்வளோ இருக்குன்னா $1130 இருக்கு. நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போ பேலன்ஸில் எப்போ ப்ரோ இந்த அமௌண்ட் வந்து திஸ் மந்த்ல இருக்கக்கூடியது வரும்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இப்போ டைம் பாருங்க, கரெக்டாக 11:47 ஆகுது நண்பா. கரெக்டாக 1 மணிக்கு, அதாவது நாளைக்கு 1ஆம் தேதினா இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணி 12 மணி ஆனோடனே 1ஆம் தேதி வந்துடும். சரிங்களா? கரெக்டாக 1ஆம் தேதி வந்து திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நமக்கு 0 ஆகிட்டு கரெக்டாக பேலன்ஸில் வந்து இந்த வேலண்டர் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இதில் வந்து எப்போ ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு கரெக்டாக 1ஆம் தேதினா நைட்டு 7 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்டேட் ஆகிறதுக்கு. அதாவது நிறைய பேர் வந்து எனக்கு பிஸ்னஸ்ல வந்து என்ன நினைச்சோன்னா, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து காசு வந்து திடீர்னு டெபிட் ஆயிடுச்சுன்னா ஐயோ 0 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துடுறாங்க ஒரு சில டைம்ல. சரிங்களா? அப்படியே எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. கரெக்டாக நைட்டு எக்ஸாக்டிங்காக அந்த 7 மணி அந்த டைம் ஆகிடும் அப்டேட் ஆகும். சரிங்களா? தென் நம்ம லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா பாருங்க, $559.08 வந்து நம்ம வந்து எடுத்தோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பேமெண்ட் டீட்டெயில் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நண்பா, நான் பேமெண்ட் டீட்டெயில் வந்து காட்ட முடியாது. ரீசன் என்னன்னா, என்னுடைய நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் உள்ள வந்து டேட்டாஸ்லாம் இருக்கும். தென் நான் வந்து டே டு டேட் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். அப்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து திஸ் மந்த்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸில் வரும். பேலன்ஸ் இருந்து வரக்கூடிய அமௌண்ட் தான் லாஸ்ட் பேமெண்ட்டை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ லாஸ்ட் பேமெண்ட்டில் வரக்கூடிய அமௌண்ட் இப்போ $1 இருந்தாலுமே அதை தான் நமக்கு வந்திருக்கும். அப்போ $500 வந்திருக்குன்னா கண்டிப்பாக $500 வித்ட்ரா இருக்கும். இல்லைனா லாஸ்ட் பேமெண்ட் வராது. சரிங்களா? அதாவது பேமெண்ட் டீட்டெயில் காமிச்சாதான் நான் நம்புவேன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கவே தேவை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? சரி, தென் அப்படியே டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ டுடே டாலர் பாருங்க, வெறும் 0.83 சென்ட்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கா தவிர $1 கூட கிடைக்கல. ரீசன் என்னன்னா மந்த் எண்டு, அது இல்லாமல் நாளைக்கு 1ஆம் தேதி இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எவ்வளோ ட்ராப் அடிச்சு அமௌண்ட் அவங்க, அதாவது கூகுள் ஆட்டையை போடுவாங்களோ ஆட்டையை போட்டுட்டு தான் நமக்கு வரத்து வரும். சரிங்களா? தென் பேஜ் யூஸ் பாருங்க நமக்கு எவ்வளோ வந்திருக்கு. ஏன்னா இதை பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். என்னைக்குமே வந்து அதாவது மந்த் எண்டில் ஸ்டார்டிங் வந்து பாருங்க 700, 800 இப்படி தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு 1000 பேர் வந்து அதெல்லாம் 31 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொன்னால், இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு இன்னைக்கு 1K வந்திருக்குல்ல, அது வந்து 1Kனா 1000 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? 1000 பேர் வந்திருக்காதால இந்த 83 சென்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் சொல்றேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ்க்கு அமௌண்ட் கிடைக்காது, அதே போல பேஜ் இம்ப்ரெஷனுக்கும் அமௌண்ட் வந்து கிடைக்காது. அப்போ எதுக்கு தான் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு, அதாவது நண்பா, இப்போ 1000 பேர் வந்தாலும் சரி அல்லது 10,000 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்தாலும் சரி, அப்போ கூகுள் ஆட்சன்ஸ்ல நீங்க மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்கன்னாவே கண்டிப்பா கூகுள் ஆட்சன்ஸ்ல தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வச்சிருப்பீங்க, அப்படின்னா மேனுவல் ஆட் வச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு ஆட், பொதுவாக ஆட் காட்டுமா, அப்போ அந்த காட்டக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு விசிட்டர், இப்போ நான் வரேன் உள்ள, நீங்க வரீங்க, ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள நீங்க உள்ள போறீங்கன்னா அந்த வெப்சைட்ல காட்டக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் வந்து நீங்க கிளிக் பண்றீங்களா, அந்த கிளிக்ஸ் தான் இங்க 31 காட்டுது. அப்போ என் வெப்சைட்டுக்குள்ள 1000 பேர் வந்திருக்காங்க. 1000 பேர்ல 31 பேர் ஆடை வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. 31 பேர் ஆடை கிளிக் பண்ணதால
83 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? அப்போ ஆட் கிளிக் நடந்தால் தான் காசு வருமானா? ஆமாம் நண்பா. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் அதாவது 1,00,000 பேர் உள்ள வந்து ஒரு ஆட் கிளிக் கூட நடக்கலாம் வச்சுக்கலாம், ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது. ஆட் கிளிக் நடந்தால் தான் காசு வரும். அதுக்குன்னு ஆட் கிளிக்கே நடந்தாலும் சம் பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அதை நான் வீடியோ டீட்டெயிலாக சொல்ல நோட் பண்ணிட்டே வாங்க. தென் பக்கத்துலேயே இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க. பேஜ் ஆர்பிஎம் அதாவது வழக்கத்தோட நீங்க பாருங்க, அநியாயம் நண்பா, $1 கூட இல்லை. பட் பரவாயில்ல, பேஜ் ஆர்பிஎம் 0.83 சென்ஸ் வந்து நமக்கு இருக்கு. தென் சிபிசி பாருங்க 0.03 சென்ஸ் வந்து இருக்கு. அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி என்னன்னா காஸ்ட் ஃபார் கிளிக். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு விசிட்டர் உள்ள வந்து ஒரு ஆட் கிளிக் பண்றாங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா பேஜ் ஆர்பிஎம்ல 0.83 சென்ஸ் இருக்கு. அப்போ ஒரு விசிட்டர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா 83 சென்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு கிடைக்கணும் இந்த டைமுக்கு. ஆனா உண்மைக்குமே அவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ரீசன் என்னன்னா சிபிசி பாருங்க 0.03 சென்ஸ் வந்து இருக்கு. ரீசன் என்னன்னா இப்போ பர்டிகுலரா ஒரு நீங்க போடக்கூடிய போஸ்டோடைய குவாலிட்டி நண்பா. எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இப்போ இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட், லாயரு, டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து நான் சொல்றதெல்லாம் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். அதே போல யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், மலேசியா, குவைத், ஜெர்மனி, அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா டாட் அதாவது 200க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி கண்ட்ரி இருக்கு. சரிங்களா? அதுல கிட்டத்தட்ட நான் வந்து எப்படி சொல்றது, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்றேன். எப்படி சொல்றது, ஒரு 150லேருந்து 200 அப்போ இந்த இவ்வளோ டீட்டெயில சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அவ்வளோ கண்ட்ரிலேருந்து எனக்கு ஆட் கிளிக் வந்திருக்கு. நான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதால ஒவ்வொரு கண்ட்ரியுமே நான் நோட் பண்ணிட்டு வரேன் டேட்டா வைஸ் பார்த்தாச்சுன்னா. அப்போ என் வெப்சைட் எந்த கண்ட்ரியில் ஒரு ஆட் கிளிக் நடந்தால் அதிகமாக ரெவன்யூ வருதோ அந்த கண்ட்ரியை நோக்கி நான் போஸ்ட் போடுவேன். அப்போ அந்த கண்ட்ரிலேருந்து எனக்கு ஒரு விசிட்டர் உள்ள வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ஆட் கிளிக் பண்ணாலும் எனக்கு ஒரு கிளிக்கு $50 $500 வரைக்கும் அசால்ட்டாக கிடைச்சிடும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வெப்சைட்டுக்கு பர்டிகுலராக எந்த கண்ட்ரிலேருந்து டிராஃபிக் வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அது போக தென் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் உண்மைக்குமே அந்த கண்ட்ரிலாம் டார்கெட் பண்ணி இப்போ ரேங்கிங் ஆகுதா, தென் இல்லை ஏதோ ரெஃபரலில் உள்ள வருதா, தென் ஆர்கானிக்காகவே கன்ஃபார்மாக ஆர்கானிக்காக தான் வருதான்னு அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கீவேர்ட் ரிசர்ச்சில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஐசிபிசி கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லோ சிபிசி கீவேர்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நார்மலாக டெக்னாலஜி ஓரியன்ட்டாக போடுறது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மொபைல், ஃபுட்டு, அந்த மாதிரி சம்டைம் எக்ஸட்ரா. அதே ஐசிபிசினா இன்சூரன்ஸில் 1000 இந்த மாதிரி தான். இது 2 தான் வரும். தென் இது போக நிறைய இருக்குது, சொல்ல விரும்பல. ஓகேவா? இப்போ நீங்க அது போல கண்டென்ட் போடும்போது உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆகும். ஆனா கண்டிப்பா நீங்க அபோவ் 800+ போஸ்ட் போட்டாதான் ஆர்கானிக்கா உள்ள 1000+ பீப்புள்ஸ்க்கு மேல உள்ள டிராபிக் வரும். சரிங்களா? தென் பக்கத்துல இம்ப்ரெஷன் பாருங்க, 1230 இம்ப்ரெஷன் வந்து இருக்கு நண்பா. இது மூலியமா நமக்கு அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் எதுவும் வராது. ரீசன் என்னன்னா இம்ப்ரெஷன்ன்றது ஏன் வருதுன்னா, இப்போ 1000 பேர் என்னோட சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்களா, இந்த 1000 பேர் வந்து 1 or 2 minutes இருந்துக்கலாம், அவங்க 1 நிமிஷம் கூட இல்லாம வந்த வேகத்திலே கூட வெளியே போயிருக்கலாம். சரிங்களா? அப்படியே இருக்கும்போது என்ன ஆகும்னா எப்படி சொல்றது, நமக்கு பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பேம் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகுமா தவிர இம்ப்ரெஷன் நமக்கு கவுண்டரிங் ஆகுது. இம்ப்ரெஷன்ன்றது அவங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ள எவ்வளோ நேரம், அதாவது ஒரு 10 செகண்ட் இருந்தாலும் அதுக்கு இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கு. அந்த இம்ப்ரெஷன் வந்து எல்லாருக்கும் காட்டாது, வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கினா மட்டும்தான் காட்டும். ஏன்னா அந்த விளம்பரங்களை வந்து ஷோ பண்ணது இல்லை, அந்த விளம்பரங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஷோ பண்ணுதோ அதுக்கு தகுந்த போல தான் நமக்கு இம்ப்ரெஷன் வந்து கவுண்டரிங் ஆகும். இது மூலியமா எந்த ஒரு அமௌண்ட் வராது. இந்த இம்ப்ரெஷன் மூலியமா நம்ம வெப்சைட் வந்து ரேங்கிங் ஆகும், அதே சமயத்தில் ரெஃபரல்ல போகும். சரிங்களா? அது போக கீழே பாருங்க, பேஜ் சிடிஆர் 3.10% இருக்கு. இது வந்து 99%ல தென் 100% சேஃபா இருக்குன்னு என்னோட சைடு நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, இப்போ சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. நான் நிறைய பேருட்டு அதாவது கத்தி சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சிடிஆர் நீங்கள் பக்காவாக மெயின்டைனிங் பண்ணாலே போதும். அதாவது லாஸ்ட் 3 மாதத்துலேயே சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே இருக்கணும். லாஸ்ட் 1 வீக்லேயே எடுத்து பார்த்தாலும் சிடிஆர் 10க்குள்ளேயே இருக்கணும். லாஸ்ட் 1 month ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தாலும் சிடிஆர் 10க்குள்ளேயே இருக்குன்னா உங்கள் சைடு வந்து இன்வாலிட் கிளிக்கே அதிகமாக நடந்தாலுமே உங்களுக்கு சைடு வந்து சேஃபாக ரன் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? அதனால சிடிஆர் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்க. சம்டைம் உங்களுக்கு சிடிஆர் மெயின்டைனிங் பண்ண தெரியல அப்படின்னா நானே சொல்றேன், அதாவது 250 பேர் உங்க வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 ஆட் கிளிக் நடக்கலாம். சரிங்களா? அது ஆக்சுவலி இது நான் சொல்லல, கூகுளோடைய பிரைவேசி பாலிசி ரூல்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ 250 பேருக்கு 2 ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கு எவ்வளவு சிடிஆர் இருக்குன்னா 0.8% இருக்கும். அப்போ 1500 பேருக்கு 10 ஆட் கிளிக் நடக்கலாம். அப்போ 0.8% இருக்கும். ஓகேங்களா? அப்போ சிடிஆர் 10க்குள்ள எப்படி மெயின்டைனிங் பண்ணலாம்னா 100க்கு 5 ஆட் கிளிக் நடக்கலாம். 1000 பேர் உள்ள வெப்சைட்டுக்குள்ள வந்து 50 பேர் ஆட் கிளிக் பண்றாங்கன்னா சிடிஆர் 5 ஆவரேஜா, அதாவது 10க்கு மேல போகாது, 5 அதிகபட்சம் மாறி இப்படிதான் சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா? தென் டைம் பாருங்க, 11:55 ஆகுது. அதுக்கு முன்னாடி என்னோட வெப்சைட் உங்களுக்கு காமிச்சிடறேன். என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfool.com. அது இல்லாமல் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கொஞ்சம் வருத்தத்துக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தீம்ஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா, ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி என்னோட இன்னொரு சைடுக்கு போட போயிட்டு இதுக்கு அப்டேட் பண்ணேன்.
ரெஜிஸ்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் சைடு வந்து இப்போதைக்கு நாட் கரண்ட்லி அவைலபிள்ன்றனால என்ன எதை நோக்கி போயிட்டுருக்குதே தெரியாத ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிடுறேன். பட் ஆனால் நீங்கள் கண்டென்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? தென் வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போய் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்கள். தென் இப்போ என்னோடய வெப்சைட் வந்து mrfull.comனு சொன்னால அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கினா பாருங்கள். நம்ம டொமைன் நேம் நான் காட்டுறேன், தெரியுதுங்களா? இந்த இடத்த பாருங்கள். லாஸ்ட் 7 daysல வந்திருக்கிற எப்படி பாருங்கள். mrfull.comல இருந்து $234.10 இது வந்து ஆவரேஜாக வந்திருக்கு. கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $74.17 இந்த இடத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ லாஸ்ட் 7 daysல எவ்வளோ நமக்கு கம்மியாக வந்திருக்குன்னா 68%, $159.30 அதாவது சரி 93 cents வந்து கம்மி. அதாவது ஆவரேஜாக $160 மேலே லாஸ்ட் 7 daysல ட்ராப் அடிச்சிருக்கு. சரிங்களா? இது mrfull.com, இதுதான் என்னோட வெப்சைட். தென் ஒன் டைம் போய் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. தென் சைடுடைய கிராஃப் டீட்டெயில் எல்லாமே பாருங்க நண்பா. நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, தென் எந்தெந்த ஆடு கிளிக்கு எவ்வளோ வந்திருக்கு, ரீசெண்டாக எந்தெந்த ஆடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, எது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, எல்லாமே இது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னாமா, ஃபஸ்ட்டு கண்ட்ரி வைஸ் பாருங்கள். இந்த இடத்துல எந்தெந்த கண்ட்ரி பர்டிகுலராக 5 கண்ட்ரிலேருந்து வந்திருக்கா, அது இன்னும் டீப்பாக பார்க்கணும்னா மேலே பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள். லாஸ்ட் 7 daysல யூஎஸ்ல இருந்து மட்டும் நமக்கு $63.06 வந்து கிடைச்சிருக்கு. இந்தியாவில இருந்து $7.62 வந்து கிடைச்சிருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து $2.50 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. மலேசியாவில இருந்து பாருங்க $0.63 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்ரீலங்காவில இருந்து $0.29 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்தியாவை டார்கெட் பண்றது விட்டுருங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக .com டொமைன் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க 100%. ஆனால் நிறைய பேர் வந்து அஃபிலியேட் நான் பண்ணுறேன், நான் வந்து வெப் ஸ்டோரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நீச்சல் ஒர்க் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் உங்கள் வெப்சைட்டில் கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தால் தான் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்தால் தான் ஆடுகளுக்கு நடக்கும். சரிங்களா? நீங்கள் நான் மாட்டு போஸ்ட்டுக்கு பேருக்கு நான் போஸ்ட் போகிறேன்னு போட்டாலும் வேலைக்கு ஆகாது. சரிங்களா? நீங்கள் பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன்னா ஒன்று நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் 8 மாதத்துக்கு ரெவன்யூ எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் அந்த 8 மாதத்துல 800+ மேலே போஸ்ட் போடணும். அது மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளோ போஸ்ட் நீங்கள் போட்டுட்டாலே போதும், உங்களுக்கு அந்த டிராஃபிக் ஆட்டோமேட்டிக் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், எதுவுமே ஃப்ரீ கிடையாது. அதாவது ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங், இது எல்லாமே நானே பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிகல் வந்து நம்ம எழுதி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, வெப்சைட் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சம் கேட்டகரி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஐசிபிசி கண்டென்ட், இன்சூரன்ஸ் லாயர், இந்தமாரி போஸ்ட் நம்ம அந்த ஐசிபிசியில் நம்ம போஸ்ட் கொடுப்போம். ஜஸ்ட் நீங்கள் 35+ போஸ்ட் மேலே போட்டாலே உங்களுக்கான பேஜ் அட்வன் சிபிசி நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? அதாவது வெப்சைட்டுக்கு ஆர்டிகல் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. சரிங்களா? அது மட்டுமே கூட நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு ஏன்னா கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரியும், ஆனால் நீங்கள் கீவேர்ட்ஸ் கூடமே வாங்கி கூட பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க். ஓகேங்களா? அதாவது பேக் லிங்க்னா கண்டிப்பாக இந்த ஒரு வெப்சைட் வந்து ஒரு நல்ல ரீச்சுக்கு ஆகணும்னாவே பேக் லிங்க் தென் டொமைன் அத்தாரிட்டி கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படும். சரிங்களா? பேக் லிங்க் மூலிமா நமக்கு அதிகமான வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரதுக்கு ஒரு மெயின் ரோலாக அது இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி வந்து நம்ம கண்டென்ட்டு தென் உள்ள வரக்கூடிய விசிட்டர் பொறுத்து டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபைனலி நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் வாங்க ஆசைப்படுறீங்கன்னா பட் வாங்க முடியாது. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்களா, ஏதோ ஒரு வீடியோ தெரிஞ்சோ தெரியாமல் போட்டு ட்ரெண்டிங்கில் ஒரு வீடியோ மட்டும் வாட்ச் அவர் கபகபான்னு வந்துடும், ஆனால் சப்ஸ்கிரைபர் வராது. தென் ஒரு சிலருக்கு அது ஆப்போசிட்டாக இருக்கும், சப்ஸ்கிரைபர் வந்துடும், இன்னொரு சிலருக்கு வந்து வாட்ச் அவர் வராது. இது ரெண்டுமே நம்ம வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு அதாவது யூடியூப் சேனல் வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் வேணும்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். தென் எங்கிட்ட இருக்கிற எல்லா கோர்ஸுமே நிறைய அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நிறைய பேர் வந்து ஒரு வேர்ட்பிரஸ் சைட் வந்து பில்ட் பண்ணிவிடுங்க, வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே வராது. ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு தீம்ஸ் நீங்கள் பக்கா ப்ராப்பராக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு வெப்சைட் அப்ரூவலுக்கு எலிஜிபிளான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்ரூவலுக்கு எலிஜிபிள் தகுந்த மாதிரி உங்கள் வெப்சைட் கரெக்டாக இருக்கணுங்க. அது இல்லாமல் நீங்கள் பேருக்கு நீங்கள் எத்தனை டைம் அமைச்சாலும் ரிஜெக்ட் தான் ஆகும். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா அந்தமாரி நிறைய கோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் வாங்கி பண்ணிக்கலாம். தென் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம் நண்பா. குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு பப்ளிக்காக யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய நேம் யூஸ் பண்ணி உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. தென் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் டிலீட் பண்ணிவிடுவேன். நானாக தான் மேனுவலாக பண்ணுவேனா தவிர தென் நம்மளுடைய அட்மின்ஸ் யாருனாச்சும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட பேசுவேன். நீங்கள் 100% 1 or 2 times அது நான் தானா ராஜ்குமார் என்னுடைய நேம் பார்த்துட்டு அதை கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட் ஷேர் பண்ணுறது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா தேவையில்லாமல் அமௌண்ட் ஷேர் பண்ணி உங்களுடைய
அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், வேஸ்ட் ஆக்க வேண்டாம். ஓகேங்களா? அதனால புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரேன்னு. யாருன்னு தெரியாத அமௌண்ட் நீங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? தென் இப்போ டைம் பாருங்க, எக்ஸாக்டிங்காக 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரிஸ் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த கண்ட்ரியில் தான் மெயின் ஏரியாவே இருக்குங்க. கண்ட்ரிஸ் பாருங்க, இந்தியாவில இருந்து 790 பேர் நம்ம சைடுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. தெரியுதுங்களா? 790 பேர்ல 29 ஆட் கிளிக் நடந்திருக்கு. சரியா? அப்போ 29 பேர் ஆட் கிளிக் பண்ணதால 70 சென்ட்ஸ் வந்து நமக்கு இந்தியாவில இருந்து கிடைச்சிருக்கு. தென் மலேசியாவில இருந்து 9 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. 2 ஆட் கிளிக் நடந்திருக்கு. வந்திருக்கிற ரெவன்யூ 0.13 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து 19 பேர் வந்து விசிட் பண்ணிருக்காங்க, 0 ஆட் கிளிக். தென் கனடாவில இருந்து 11 பேர் விசிட் பண்ணிருக்காங்க, 0 ஆட் கிளிக். ஸ்ரீலங்காவில இருந்து 57 பேர் வந்திருக்காங்க, 0 ஆட் கிளிக். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து இந்த மாதிரி டிராஃபிக் வருதா? அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு டிராஃபிக் வரும்னா ஓப்பனாக சொல்கிறேன், போஸ்ட்டு உங்களுடைய போஸ்டோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் டிராஃபிக் வரும். அதுக்குன்னு பேருக்குன்னு போஸ்ட் போடக்கூடாது. ஒவ்வொரு போஸ்ட்டு 1000+ இருக்கணும். நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு ப்ராப்பராக கீவேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டி பண்ணுறதோ, தென் SEO பண்ணுறதோ. ஓகேங்களா? அது போக இமேஜ் SEO ஒரு ரேங்கிங் வர அளவுக்கு அந்த குவாலிட்டி, கண்டென்ட் குவாலிட்டி அங்கே இருக்கணும் நண்பா. நிறைய பேர் வந்து என் சைடு போய் பார்த்துட்டு என்ன அப்புறம் உங்கள் சைடில் கண்டென்ட் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நான் 1000+ போஸ்ட் ஆல்ரெடி நான் எப்போவே நான் போட்டுட்டேன். எப்படி போஸ்ட்ல நான் எப்பயோ போட்டேன். என்னோட வெப்சைட் க்ளோன் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து என் சைடு சேஃபாக வச்சுக்கிறதுக்கே நான் சம் கேட்டகரி மாற்றி போட வேண்டிய சுச்சுவேஷனாக நான் இருக்கேன். சரிங்களா? அதனால் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நான் புரிய நினைக்கிறேன். தென் இப்போ டைம் பாருங்க, கரெக்டாக 12 மணி 1 நிமிஷம் ஆகுது. இப்போ எக்ஸாக்டிங்காக 12 இன்னைக்கு டேட் 1. சரிங்களா? இன்னைக்கு டேட் 1, அதாவது 5 மந்த்ஸ் நான் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கேன். தென் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி போகிறோம். அதாவது 11:40 வந்து 12 o'clock அண்ட் 12:05 12:10 வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஃபுட்டேஜ் கொடுக்கறது மூலியமா யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரியல. தென் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கண்டென்ட் ரைட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. தென் வெப்சைட் மானிட்டேஷன் எவ்வளோ பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீலான்சர்ஸ் முறையில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே. ஓகேங்களா? தென் அது போக இப்போ நம்ம பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு டுடே டாலர் வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். அது மூவ் ஆன உடனே பாருங்க, டுடே ரிப்போர்ட்டு லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து காணாமல் போயிடும். 0 வரணும். ஆனால் நமக்கு 12 மணிக்கு 12:01 வரலனாவே 12:10 அதிகபட்சம் 1 மணி 2 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கணும்பா. சரிங்களா? அப்படி டைம் எடுத்தால் தான் நமக்கு வரும். பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாரி போயிடுச்சா? கரெக்டாக 12 மணி 1 நிமிஷம் தான் ஆகுது. திஸ் மந்த்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 0 ஆயிடுச்சா? எப்படி 0 ஆயிடுச்சா? ஆனால் பேலன்ஸில் வரல. எப்போ வரும்னா கரெக்டாக இன்னைக்கு தேதி 1ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு வந்து அப்டேட் ஆகிடும். யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ பாருங்க, நமக்கு டுடே ரிப்போர்ட்டு இல்லை, காணாமல் போயிடுச்சு. கண்ட்ரிஸில் எல்லாமே 0 அதேமாதிரி பேஜ் யூஸ் எல்லாமே 0ன்ற மாதிரி எல்லாம் ஒயிட் டாப் பேஜாக வந்துருச்சா? இப்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது மட்டும் பாருங்கள், லாஸ்ட் 7 days ரிப்போர்ட்டும் எஸ்டே ரிப்போர்ட் மட்டும் அப்படியே இருக்குதா? இது மட்டும் எப்பயுமே நண்பா மாறவே மாறாது. இப்போ 1ஆம் தேதினா 1ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு 7 நாள் மட்டும் நீங்கள் என்றைக்குமே கணக்கில் எடுக்கவே கூடாது. ஏன்னா அது போன மந்த் ரிப்போர்ட்டை சேர்த்து காட்டும். 1ஆம் தேதியிலேருந்து மொதல் 7 நாளுக்கு நம்ம கணக்கிலே வச்சுக்கூடாது. எப்பயுமே அந்த 7 நாளைக்கு அப்புறம் 8ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த மந்தோடைய ரிப்போர்ட்டு உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் மறுபடியும் பார்த்து முன்னாடி சொல்கிறேன், நம்ம வந்து வெப்சைட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அது போக யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவருமே கூட நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் வந்து ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி ஒரு போஸ்ட் போகிறது, வெப்சைட் எப்படி ஆடிட்டிங் பார்த்து வெப்சைட்டுக்கு மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் பண்ணுற அனுப்புறது, அதுமாரி ஏகப்பட்ட கோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் நம்மளோட சேனல் ரெகுலராக வீடியோ வரும். இன்னொரு அதாவது நாளைக்கு இன்னைக்கு ஒன்றுனா எப்படி சொல்கிறது, இது டிசம்பர். ஓகேங்களா? இந்த மாதம் கம்ப்ளீட்டாக ஃபுட்டேஜ் ஆகிடுச்சுன்னா ஆவரேஜாக அரௌண்ட் 6 மந்த் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 5 மந்த் முடிச்சுட்டு 6ஆவது மாதத்தில் கால் எடுத்து வச்சுட்டோம். ஓகேங்களா? எனிவே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? பாய் நண்பா.